நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புது பென்ஷன் ரூல்ஸ், அதாவது ஜனவரி 1 முதல் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதிய பேங்க் அக்கௌண்ட்டிற்கு அதாவது முக்கிய அறிவிப்பு மாற்றங்கள் வெளியாகிருக்கின்றன. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் இபிஎஸ் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில், அதாவது எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க, முக்கியமான மாற்றம் ஒன்று அமலுக்கு வரும் என்று, இதனால் ஓய்வூதியதாரர்களுக்கு 3 பலன்கள் கிடைக்கும் என்று இந்திய அரசு அறிவித்துள்ளது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி முதல் 1995 கீழ் ஓய்வூதியம் பெறுவோர் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கியிலும் எந்த கிளையிலும் தங்களுடைய ஓய்வூதியத்தை பெற முடியும். அதாவது ஓய்வூதியதாரர்களுக்கு தங்களுடைய இருப்பிடம் அல்லது வங்கியை பொருட்படுத்தாமல் அவர்களால் தங்களுடைய ஓய்வூதியத்தை மிகவும் எளிமையாக பெற முடியும். அதாவது 78 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடையும் நோக்கத்தில், அதாவது இந்த புதிய இபிஎஸ் விதிகள், அதாவது நியூ இபிஎஸ் ரூல்ஸ் அறிவிக்கப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சர் அதாவது மன்சுக் மாண்டவியாவால், அதாவது யூனியன் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியா அவர்களின் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட புதிய மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறை, அதாவது இபிபிஎஸ் அறிமுகம் செய்யப்பட்டதின் விளைவாகவே பென்ஷன் தொடர்பான இந்த முக்கிய மாற்றம் அமலுக்கு வர உள்ளன. புதிய சிபிபிஎஸ்ஸின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோர் வங்கிகளை மாற்றும் போது இனிமேல் ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணையங்களை, அதாவது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர்ஸ் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டியதில்லை. இது ஓய்வூதியம் பெறுபவர்கள் நீண்ட காலமாக சந்தித்து வந்த ஒரு பெரிய சிக்கலாகும். தற்போது அதற்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது. புதிய இபிஎஸ் அதாவது ஓய்வூதியம் விதிகளின் 3 முக்கிய நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேற குறிப்பிட்டபடி, அதாவது ஓய்வூதியம் பெறுவோர் இந்தியாவில் உள்ள எந்த வங்கி அல்லது எந்த கிளைகளில் இருந்தும் தங்கள் ஓய்வூதியத்தை பெறலாம். மேலும் ஓய்வூதியம் பெறுவோர் வங்கிகளை இடமாற்றம் செய்யும் போது அல்லது மாற்றும் போது பிபிஓவை டிரான்ஸ்ஃபர் வேண்டியதில்லை. அதாவது கடைசியாக ஓய்வூதியங்கள் வெளியிடப்பட்டவுடன் உடனடியாக வரவு வைக்கப்படும். சரிபார்ப்புக்காக கிளைகளுக்கு வருகை தர தேவையில்லை. இந்த புதிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓவின் மையப்படுத்தப்பட்ட ஐடி என பிளேடு இயக்கப்பட்ட அமைப்பின் அதாவது ஒரு பகுதியாகும். இது ஒரு சில வங்கிகளுடன் மட்டுமே தனித்தனி ஒப்பந்தங்களை கொண்டிருந்த தற்போதைய பரவலாக்கப்பட்ட அமைப்பிலிருந்து வெளியேறி மாற்றத்தை காணுகிறது. மாற்றத்தை தொடர்ந்து ஏபிபிஎஸ் அதாவது என்றழைக்கப்படும் ஆதார் அடிப்படையிலான கட்டண முறைக்கான அதாவது மாற்றம் அடுத்தடுத்து கட்டத்தில் அறிமுகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெற அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசு ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாத இறுதிக்குள் ஜீவன் பிரமான் பத்ரா என்று அழைக்கப்படும் தங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஏனென்றால் வாழ்க்கை சான்றிதழ் ஆனது கடைசியாக சமர்ப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 1 வருடம் மட்டுமே செல்லுபடியாகும். அப்படியாக இந்த 2024ஆம் ஆண்டிற்கான காலக்கெடு நவம்பர் 30ஆம் தேதியோடு முடிந்தது. 80 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறுவோர் அக்டோபர் 1, 2024 முதலே லைஃப் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்க தொடங்கலாம். மற்றவர்களுக்கு ஜீவன் பிரமான் பத்ராவை சமர்ப்பிக்கும் செயல்முறை நவம்பர் 1ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. அரசாங்கத்தால் நீட்டிக்கப்படாத பட்சத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 2024 நவம்பர் 30 ஆகும். ஒருவேளை நவம்பர் 30ஆம் தேதிக்குள் உங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்கவில்லை என்றால் உங்கள் ஓய்வூதியம் நிறுத்தப்படலாம். லைஃப் சர்டிஃபிகேட் ஆனது மத்திய ஓய்வூதிய செயலாக்க மையங்களுக்கு அதாவது வந்தவுடன் மட்டுமே பணம் ரிலீஸ் செய்யப்படும் என்பது இங்கே குறிப்பிட்டுள்ளது.